மேடம் உங்கள் அந்த பேஷண்ட்க்கு கிட்னியில் கல் இருக்குது கூட்டிகிட்டு போங்க. கிட்னியில் கல் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ண நீங்கள் உடனே 50,000 பே பண்ணிடுங்க. சரி. இவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் இவங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த குழந்தைக்கு வந்து ஜஸ்ட் ஜுரம் தான். அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, மெடிக்கலில் வாங்கிக்கோங்க. ஷீஸ் நத்திங். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். சார் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுங்க. வாங்க கல் வெளியே இருக்கலாம். வாங்க கட் பண்ணலாம். நாளை கட் பண்ணுறதுக்கு சரி இது வச்சு மேடம் நாங்கள் ஸ்டோன் எடுத்துட்டோம். இன்னும் கண் முழிக்கல. சார் நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி வந்துடுறேன். அங்கே போய் அந்த குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்துட்டு டாக்டர்லாம் என்ன தெரியும்? சரி கல் வீட்டில் எனக்கு வேணும்னு தெரியும். ஐயா அங்கே போ, உள்ள ஐசியூ வார்டில் டாக்டர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட டாக்டர் 2 அடிக்கு இப்போ கட்டின்னுக்குறீங்க. அந்த ஆள்கிட்ட உள்ளே போயிட்டாங்க. எனக்குன்னு வந்துக்குது நேரம். நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணுமா? கொஞ்சம் சார் கல்விக்கா சார் இன்ஜெக்ஷன் போட்டேன். 5 mg ஒன்று இருங்க நான் பார்க்குறேன். 5 mg 4 mg ஒன்றா? சார் போட்டேன். போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், பேஷண்ட் கல் முழிச்சிட்டாங்க. நம்மளுக்குன்னு வந்துக்குது. சைடு இந்த டாக்டர் ஐயா டாக்டர் போங்க. யார் கூப்பிட்றாங்க பாப்பா? இந்த டாக்டருக்கு இங்கிலீஷே பேசுறாங்க. ஐயா சார் தமிழ். ஆமா பேஷண்ட்க்கு என்னாச்சு? இந்த பேஷண்ட் சார் கண்ணில் தான் வந்துக்குதா இந்த பேஷண்ட்டுக்கு? அதுக்கு எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்தீங்க? ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஐயா சார் எதனா பண்ணாதீங்க. அது எதுக்குங்க சார்? நான் பார்த்துக்கணுங்க சார். இப்போ எதோ பண்ணாதீங்க சார். ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி நடக்கும்னு பார்த்தா சண்டை நடந்து ஆப்ரேஷன் பார்த்தீங்களா? நான் தான் டாக்டர்ன்னு சொன்னேன். சரி நீங்கள் தான் டாக்டர். சொல்லுங்க பேஷண்ட். சாரி பேஷண்ட்டோட கார்டியன் தானே நீங்கள்? உங்களுக்கு கண்ணில் ஏதோ வந்துக்குது. கண்ணுக்கு அதை உடனே வெளில எடுக்கணும். நீங்கள் 50 lakhs பே பண்ணணும். பிகாஸ்